வயதான பாட்டி தாத்தாக்கள் கையில் ஒரு கைப்பிரதியை வைத்துக்கொண்டு ஊர் ஊரா தெரு தெருவா இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அவங்களால ஸ்டெப்ஸ் ஏறக்கூட முடியாது, படியேறக்கூட பிறருடைய ஹெல்ப்பை தான் கேட்பாங்க. அந்த சூழ்நிலையில கூட அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு கைப்பிரதியை கொடுத்து ஆண்டவரை குறித்து சொல்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டால் அவங்களோட நோக்கம் ஒன்றே ஒன்று தான், எங்களோட காலம் முடிய போகுது, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ருசி பார்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களும் ருசி பார்க்கணும், நாங்கள் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களும் பெறணுங்கிற ஒரே குறிக்கோளாக தான் இருக்கும். இன்னைக்கு நாம் எத்தனை பேர் இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் பெற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் பிறருக்கு சொல்லணும்னு முயற்சிக்கிறோம்? வயதானவர்களுக்கு இருக்கிற அக்கறை, ஆண்டவருடைய அன்பை இப்பவும் ருசி பார்த்து விட்டு இன்னும் ருசி பார்க்க